உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதேமாதிரி சனி பகவான் மீனராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மைக்கு பேர் போனவர்கள் தனுசு ராசி அன்பர்கள், நியாயத்திற்கு பேர் போனவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போராடக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சண்டை பிரச்சனை, அது ஆஃபீஸில், பிஸ்னஸில், அதேமாதிரி குடும்பத்தில் எல்லாமே வரும். ஏன்னா தப்பை பார்த்துட்டு சகிச்சுட்டு போக மாட்டீங்க. அது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய சண்டைகளை சந்திக்கக்கூடிய ராசி என்பவர்கள் தனுசு ராசி என்பது. அதேமாதிரி குழந்தை போல உள்ளம் கொண்டவர்கள். ஏதாவது உதவின்னு கேட்டால் முதல் கை நீட்டக்கூடிய ஒரு கையாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் கையாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்படிலாம் இருந்தும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் சார், நிறைய பிரச்சனை சந்திச்சுட்ருக்கேன், நான் நிறைய உதவிகள் பண்ணேன், நிறைய தானங்கள் பண்ணேன், தர்மங்கள் பண்ணேன், நான் போகாத கோயில் கிடையாது, ஆனாலுமே எனக்கு பிரச்சனை இருந்துகிட்ருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். சில நல்லதும் இருக்குது, சில கெட்டதும் இருக்குது. அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு வேலையில் ஒரு மாற்றம் இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பான இடம். ஏன்னா அவர் ராசியை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை மாறணும்னு நினச்சா உடனே வேலையை கொடுத்துருவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் வேலையில் ஏதாவது உயர் பதவி வேணும், அந்தஸ்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அது எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது சார் சூழ்நிலைகள் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைச்சே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும் சார். அது நீங்கள் இம்மீடியட்டாக ட்ரை பண்ணலாம். என்னென்னா இந்த குரு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். அதுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணி வாங்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் அது நெகட்டிவ். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த காலகட்டத்துக்குள்ளே, இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் வேலை மாறிக்கிறது ரொம்ப நல்லது, எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா சார் அப்படின்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பண வரவுகள் வராது. அங்கே தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்னென்னா நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம பொருள் கொடுத்தோம், அடுத்த மாதம் பணம் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபினான்ஷியல் பிளானிங் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைனா அதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும். அதே போல் முக்கியமாக தனுசு ராசி என்பவர்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கடன் வாங்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கி தான் மாட்டியிருப்பீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் கொஞ்சம் நிலைமை மாறி இருக்குது, திருப்பியும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லை சார் ஒரு பேங்க் லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டால் பேங்க் லோன் வாங்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வெளியே தெரிஞ்சவங்ககிட்டேருந்து நீங்கள் பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம், அடுத்த மாதம் கொடுத்துடலாம், அதுக்கு அடுத்த மாதம் கொடுத்துலாம்னு நினச்சிங்கன்னா பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வராது. அதனால் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும், அதில் கவனமாக இருங்க. பிஸ்னஸ் நடக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல இருக்கார்.
அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும். ஆனால் அதுக்கு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. அப்படியே வந்தால் கூட அதிக வட்டிக்கு வாங்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் உறுதியாக உண்டு. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்களோ, இந்த 8ஆம் இடத்துல குரு வரும்போது என்னங்கன்னா இந்த பிபி, சுகர், அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தமான நோய்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டான நேரத்தில் உணவுகளை சாப்பிடுவது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறார். ஆனால் கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது, கரெக்டான உணவுகளை சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அதில் எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் உடல் நலத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா கை கால்லாம் எதுவும் அடிபடாமல் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு, கவனமாக இருங்க. அதே மாதிரி தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய குரோத்தை கொடுக்காது. அதுவும் முக்கியமாக ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, மற்றவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு பணம் ரிட்டர்ன் வருன்றக்காக ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் மாதிரி சேர்றதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பண ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கவனமாக இருங்க. அதே மாதிரி நகை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. எங்கேயாவது போட்டிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கழுத்தில் இருக்கா, காதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது கழட்டி வச்சிங்கன்னா அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கக்கூடிய நேரம். நகை தொலையக்கூடிய ஒரு வருடமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. எங்கேயாவது போகிறீங்கன்னா இதெல்லாம் கொண்டு போயிருக்கோம், இதெல்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்கள். அதேமாதிரி சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இல்லைனா அதில் ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது, கவனமாக இருங்க. அதே போல் இந்த வருஷம் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண யோகம் பெறக்கூடிய ஒரு வருஷம். கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் முதற்கொண்டும் இந்த வருஷம் திருமணம் ஆகியே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக திருமணத்தில் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடியனா. யாரெல்லாம் பிரிஞ்சு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கீங்களோ, டைவர்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு இடம் பிரச்சனையாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் பண விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் தேவையில்லாத பணத்தை விரயம் பண்ணாமல் நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் சார். சிறப்பாக வெளிநாட்டை போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம், ஃபேமிலியோட லாங் டேர்ம் செட்டில் ஆகக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது நல்லது. யாருக்காவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கங்க. டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வெளிநாட்டிலே இருக்கீங்க, வேலை இல்லை சார், எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அங்கேயே ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது நல்லது. அதே போல் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலைலாம் சூப்பராக கிடச்சிடும். வெளிநாட்டிலாம் கவலையப்படாதீங்க. பணத்தை மட்டும் எங்கேயும் கொடுத்து மாட்டிக்காதீங்க. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் லாஸஸ் வரத்துக்கான நேரம். ஒரு ஆசை, எல்லாருக்குமே ஒரு பணத்தை ரெட்டிப்பாக்கணும், பணத்தை அதிகப்படுத்தணும்னு ஆசை இருக்க தான் செய்யும். அது சில பேருக்கு கரெக்டாக எல்லாருக்கும் அமைஞ்சிருது, சில பேருக்கு அமையல. அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அமையாத ஒரு வருஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் வீடு, வண்டி, வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்குள்ளேயே அந்த இடம்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும். அதற்கான அமைப்புகள் இந்த வருஷம் உண்டு. அதேமாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இடம் விற்று, வீடு விற்று, அந்த கடனையும் தீர்த்து வேறு ஒரு இடம் வாங்கிறதுக்கு, வேறு ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பொருளாதார சம்மந்தமான விஷயங்களில் நெகட்டிவ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வரவுகள், செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம், உடல் பாதிப்புகள் இருக்கக்கூடிய நேரம், அதில் கவனமாக இருங்க. மற்ற விஷயம் வேலை, தொழிலெல்லாம் பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம். அதுமாதிரி வீடு வாங்கக்கூடிய நேரம், இடம் வாங்கக்கூடிய நேரம், சுப நிகழ்ச்சிகள் பல விதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி,
சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து முடிவெடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது, ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.